Hi everyone, welcome to Net English UGTRB exam seriesல today T.S. Eliot ஓட poem Journey of the Magi வந்து பார்க்க போறோம். முதல்ல author introduction வந்து பார்த்துருவோம். T.S. Eliot, he was born in the year 1888 and he died in the year 1965. இவர் வந்து ஒரு poet, essayist, பிளேஸும் கூட எழுதியிருக்காங்களாம். அண்ட் இவரை எதுக்காக நம்ம ஞாபகம் வைக்கிறோம் அப்படின்னா மாடர்ன் இங்கிலீஷ் பொயட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வாய்ஸாக வந்து இருந்திருக்காங்க. இந்த மாடர்ன் இங்கிலீஷ் பொயட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஷுவலான அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸில் அவங்களோட பொயட்ரி எல்லாமே கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அந்த டேர்ம்ஸ் அந்த லைன்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டஃப்பாக வந்து இருக்குமா. ஸோ அந்த மாடர்ன் இங்கிலீஷ் பொயட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வாய்ஸாக வந்து இந்த T.S. Eliot வந்து இருந்திருக்காங்க. இவரோட ஸ்டைலுமே ரொம்ப யூனிக்கான ஸ்டைலாக இருக்குது. இவரோட பொயட்ரியோட ஸ்ட்ரக்சர் பார்த்துமே எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம T.S. Eliot வந்து அமெரிக்காவில் தான் பிறந்திருக்காங்க. அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற பிளேஸ் வந்து மிசோரியில் வந்து இருக்குது. அந்த பிளேஸில் ரொம்ப ஒரு அப்பர் கிளாஸான பாஸ்டன் ஃபேமிலியில் இவங்க வந்து பிறந்திருக்காங்க. ரொம்ப அப்பர் கிளாஸாக இருக்கிற ஒரு பாஸ்டன் ஃபேமிலி. பட் அமெரிக்காவிலேருந்து இவங்க எல்லாருமே வந்து இங்கிலாந்துக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. இவருக்கு அப்போ வந்து 25 வயசு வந்து ஆகுது. அண்ட் 1927 பார்த்தோம் அப்படின்னா இவர் இங்கிலாந்துலயே சிட்டிசன்ஷிப் எல்லாமே வந்து வாங்கிட்டாரு. ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனா மாறி அவரோட அந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை வந்து கிவ் அப் வந்து பண்ணிட்டாராம். இவரோட ஃபேமஸான போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த லவ் சாங் ஆஃப் ஜே ஆல்ஃப்ரெட் ப்ரூஃப்ராக், த வேஸ்ட்லேண்ட், த ஹாலோ மென், ஆஷ் வென்ஸ்டே, 4 குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பான போயம்ஸாக இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு ஜீனியஸாக இருந்தால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே அந்த மாடர்ன் இங்கிலீஷ் பொயட்ரியோட யூனிக்கான ஸ்டைலில் தான் T.S. Eliot வந்து எழுதியிருக்காங்க. இவரோட ஃபேமஸான பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா மர்டர் இன் த கத்தீட்ரல், த காக்டெயில் பார்ட்டி, இதெல்லாம் ஃபேமஸான பிளேஸாக வந்து இருக்குது. 1948 நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த நோபல் ப்ரைஸை வந்து இவரோட மாடர்ன் பொயட்ரியோட கான்ட்ரிபியூஷனுக்காக கொடுத்துருக்காங்களாம். அண்ட் தென் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம் த ஜேர்னி ஆஃப் த மெஜை வந்து 1927 வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்குது. அந்த டைமில் தான் இவர் வந்து ஆங்கிலோ கேத்தலிக்காக வந்து மாறியிருக்காங்க. ஸோ அந்த ரிலீஜியஸ் இமேஜரிஸ் எல்லாமே வந்து இவங்களோட ஒர்க்கில் அந்த டைம்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட லேட்டர் ஒர்க்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் தீம்ஸ் வந்து நம்ம நிறைய வந்து பார்க்கலாமாம். அண்ட் இந்த போயம் ஜேர்னி ஆஃப் த மெஜை வந்து இவரோட ஏரியல் போயம் சீரீஸில் வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்குது. பைபிளில் த 3 மெஜை அப்படின்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஸ்டோரி அண்ட் ஹார்ட்ஷிப்ஸை தான் இந்த போயமில் வந்து T.S. Eliot வந்து கம்போஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 3 மெஜை பார்த்தோம் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்திருக்கும் போது பெத்லஹேமில் போயிட்டு அவங்கள வந்து பார்க்கறதுக்கு வந்து போவாங்க. ஸோ அந்த ஹார்ட்ஷிப் பற்றி தான் இந்த போயம் வந்து பேசுது. இந்த போயமில் அந்த 3 மெஜையில் ஒரு மெஜை வந்து பேசுகிறாங்க. அவங்களோட ட்ராவல் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ட்ராவலாக இருக்குது. ஸோ அவங்க போகும்போது அவங்களுக்கு வந்த டவுட்ஸ், ரிக்ரெட்ஸ் அண்ட் அவங்க கடைசியாக என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சேஞ்சிங் வேர்ல்டில் நமக்கான பிளேஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் வந்து பேசுவாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து போர்ட்ரே பண்ணுதாம். இந்த போயம் வந்து ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாகாக வந்து இருக்கு. ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா நம்ம ராபர்ட் ப்ரௌனிங்கோட மை லாஸ்ட் டச்சஸ் வந்து பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இந்த போயமும் வந்து இருக்கு. இந்த ட்ராமாட்டிக் மோனோலாக்ல ஒரு ஸ்பீக்கர் இருப்பாங்க. அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு அன்னோனான ஒரு அன்சீனான லிசனர் கிட்ட அவரோட பிரைவேட் தாட்ஸ் அண்ட் இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்குமா. அதுதான் ட்ராமாட்டிக் மோனோலாக். ஒரு ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போவாங்க. பட் அந்த அன்சீன் லிசனர் கிட்ட இவர் வந்து பேசுகிற மாதிரி இருக்குமா. அந்த 3 மெஜை இருக்காங்கல்ல, ஸோ அதில் ஒரு மெஜை தான் பேசுகிறாரு. அண்ட் இந்த போயம் டோட்டலாக 3 ஸ்டான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் இதோட லைன்ஸ் வந்து 43 லைன்ஸாக வந்து இருக்குது. அண்ட் நவ் இந்த 3 மெஜை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துருவோம். அந்த பேக் ஸ்டோரி, அந்த பைபிளில் இருக்க ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம போயமுக்கு போனோம்னா இன்னுமே நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இந்த 3 மெஜை வந்து யார் அப்படின்னா வைஸ் மென் ஃப்ரம் த ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு 3 வைஸ் மென்னை தான் இந்த மெஜைன்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வானத்தில் ஒரு பிரைட்டான ஒரு ஸ்டாரை வந்து பார்க்குறாங்க. அந்த ஸ்டாரை பார்த்துட்டு இவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நியூ கிங் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 மென்னும் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் ஈஸ்ட்ல இருந்து ரொம்ப தூரம்
தூரம் டிராவல் பண்ணி அவங்க வந்து போயிட்டு அந்த நியூ கிங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. ரொம்ப லாங்கான வே தான் டிராவல் பண்ணியிருக்காங்க. முதல்ல இவங்க போயிட்டு ஜெருசலேம் அந்த பிளேஸ்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்க கிங் ஹெரோட் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இருக்காரு. அந்த கிங் கிட்ட போயிட்டு அந்த சைல்டு வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஹெராடோட அட்வைசஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ப்ராஃபஸி வந்து பெத்லஹேம் நோக்கி தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த அட்வைசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க அந்த பிரைட் ஸ்டாரை நோக்கி அதை ஃபாலோ பண்ணியே அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்த இடத்துக்கு வந்து போறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பெத்லஹேம்ல தானே பிறந்திருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து இவங்க வந்து ரீச் ஆகிட்டாங்க. அங்க ஜீசஸ் கிரைஸ்ட், மேரி, ஜோசப் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அண்ட் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. கோல்டு கொடுக்குறாங்க, ஃப்ராங்கன்சன்ஸ் அண்ட் மிரு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா ரொம்ப விலை உயர்ந்த அரோமேட்டிக்கான நல்ல ஸ்வீட்டான ஸ்மெல் கொடுக்கக்கூடிய விஷயங்களா வந்து இருக்கு. ஸோ இந்த கிஃப்ட் எல்லாம் கூட இந்த 3 மெஜை வந்து ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க திரும்பி போகும்போது அந்த கிங் ஹெரோட வந்து நீங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரீம் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னொரு பாத்தை சூஸ் பண்ணி அவங்களோட ஹோம்க்கு வந்து போறாங்க. ஸோ இந்த 3 வைஸ்மென் இருக்காங்கல்ல, அந்த 3 மெஜையும் இந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்க்கறதுக்கு லாங் வேல இருந்து டிராவல் பண்ணி வராங்க. அந்த டிராவல்ல அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அதை தான் இந்த போயம் வந்து போர்ட்ரே பண்ணுது, ஜர்னி ஆஃப் த மெஜை. அண்ட் இதில் அந்த 3 வைஸ்மென்ல ஒரு மேன் தான் அவங்களோட வாய்ஸ்ல இந்த போயம்ல ட்ராமாட்டிக் மோனோலாக் மூலமா இன்னர் தாட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. இனிமே போயம் லைன்ஸ்குள்ள வந்து போவோம். ஸ்டான்ஸா 1ல பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 20 லைன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தோம் அப்படின்னா, எ கோல்டு கம்மிங் வி ஹேட் ஆஃப் இட். எ கோல்டு கம்மிங் அப்படிங்கும்போது அந்த வெதரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஜேர்னியில் அந்த வெதர் வந்து ரொம்ப அன்பிளசண்ட்டான வெதராக வந்து இருக்குது. ரொம்ப கோல்டு, ரொம்ப பிட்டர்லி கோல்டாக வந்து இருக்குது. அப்படியே அந்த கோல்டு வந்து நம்மளோட உடம்புலலாம் குத்துற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோல்டில் தான் இந்த 3 மெஜையும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. முதல்ல அந்த சீசன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணுறாங்க. A cold coming we had of it, just the worst time of the year for a journey and such a long journey. அதுவும் இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான டைமாக வந்து இருக்குது. ட்ராவலுக்கு முக்கியமாக ரொம்ப ஒஸ்டான ஒரு டைமாக வந்து இருக்குது. அந்த ட்ராவல், அந்த ஜேர்னியுமே உங்களுக்கு எப்படின்னா ரொம்ப லாங்கான ஜேர்னி. ஈஸ்ட்லேருந்து வாராங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்திருக்க பெத்லஹேம் நோக்கி வாராங்க. ஸோ அவ்வளோ லாங்கான ஜேர்னியில் இந்த வெதர், ரொம்ப கோல்டான வெதர் வந்து ரொம்ப இவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குது. அந்த இயர்லையே ஒஸ்டான டைமாக வந்து இருக்குது. பட் அந்த ஒஸ்டான டைமில் தான் இவங்க ஜேர்னி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்து வந்திருக்குதாம். த வேஸ் டீப் அண்ட் த வெதர் ஷார்ப். த வேஸ் டீப் அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணி வாராங்கல்ல அந்த ரோடு, அந்த பாதை எல்லாமே ரொம்ப ரஃப்பான பாதைகளாக இருக்குது. த வேஸ் டீப் அப்படின்னா ரொம்ப ரஃப்பான ஜேர்னியாக வந்து இருக்குது. வெதரும் ரொம்ப ஹார்ஷாக, ரொம்ப ஷார்ப்பான ஒரு குளிரை கொடுக்கக்கூடிய ஒரு வெதரில் இவங்க வந்து ட்ராவல் பண்ணி வராங்க. த வெரி டெட் ஆஃப் வின்டர். த வெரி டெட் ஆஃப் வின்டர் அப்படிங்கும்போது அந்த வின்டருக்கு அப்படியே ஒரு மிடில் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. வின்டர் வந்து சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னும் இல்லை, வின்டரோட அந்த நடுவில் அந்த மிடில் ஆஃப் த வின்டர்ல இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதோட கண்டினியூஷன் லைன்ஸே பார்த்துருவோம். ஸ்டான்ஸா 1ல டோட்டலாக 20 லைன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அவங்க கேமல்ல தானே ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இவங்களாலேயே தாங்க முடியலை அப்படிங்கும்போது கேமல்ஸ்க்குமே இவங்கள தூக்கிட்டு நடக்குது. ஸோ கேமல்ஸ்க்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கேமல் வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். And the camels galled, sore footed, refractory. அப்படின்னா அந்த கேமல்ஸோட அந்த ஃபூட் இருக்குல்ல அது ரொம்ப கேல்ட் ஆயிருச்சா. கேல்ட் அப்படின்னா கொஞ்சம் இன்ஜுரி, ஒரு சஃபரிங் மாதிரி ஆகிருச்சு. என்ன சஃபரிங் அப்படின்னா சோர் ஃபூட்டட். அந்த பனிலேயே நடந்து நடந்து அதோட கால் எல்லாமே ரொம்ப சோராக மரத்து போன மாதிரி ஆகிருச்சு. அது வந்து ரிஃப்ராக்டரி ஆகிருச்சு. ரிஃப்ராக்டரி அப்படின்னா அந்த கால் வந்து அப்படியே ஸ்டப்பனாக இருக்கிறது. அதால் நடக்கிறதுக்கு வந்து முடியாமல் அப்படியே அசையாமல் ஒரு மாதிரி ஸ்டப்பனாக அதோட கால்கள் எல்லாம் மாறிடுச்சா. ஸோ அந்த கேமல்ஸோட ஃபுட் வந்து ரொம்ப சோர் ஃபுட்டடாக ரிஃப்ராக்டரியாக வந்து மாறிடுச்சு. லையிங் டவுன் இன் த மெல்டிங் ஸ்னோ. அந்த கேமல் வந்து அதால் நடக்க முடியாமல் அந்த ஸ்னோவில் அப்படியே அது வந்து படுக்க வந்து ஆரம்பிச்சிருச்சான். அப்படியே கொலாப்ஸாக ஆகுது மெதுவாக. ஏன்னா அந்த கேமலால் எதுவுமே பண்ண முடியலை. அந்த ஸ்னோவில் அப்படியே அந்த ஸ்னோ லேஸாக மெல்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே அந்த கேமல் எல்லாமே வந்து படுக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. தேர் வேர் டைம்ஸ் வி
regretted. The summer palaces on slopes, the terraces and the silken girls bringing sherbet. ஸோ இவ்வளவு கஷ்டமான ஜேர்னியில் இவங்க போகும்போது நிறைய டைமில் வந்து இவங்க வந்து ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க. ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜேர்னியை வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து மேக் பண்ணணும், நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்த 2 லைன்ஸில் இவங்களோட பேலஸ் வந்து எப்படி இருக்கும் அந்த போர்ட்ரேயல் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட சம்மர் பேலஸஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, நிறைய ஸ்லோப்ஸ் வந்து இருக்குமா, ஒரே அந்த பிளாட்ஃபார்மில் இல்லாமல் ஸ்லோப்பாக மேலே ஏறும் கீழே இறங்கும் அந்த மாதிரியான அழகான ஸ்லோப் எல்லாம் இருக்குது. அண்ட் அவங்க பேலஸில் வந்து டெரஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஓப்பன் மாடி மாதிரி நிறையா வந்து இருக்குது டெரஸ் மாதிரி. அண்ட் இவங்க அங்கே ஜாலியாக வந்து இருக்கலாம். இவங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாமே வந்து நல்லா சில்கில் ட்ரெஸ் போட்டுட்டு இவங்களுக்கு ஷெர்பத் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிங்க் இருக்குல்ல, ஒரு ஸ்வீட் ட்ரிங்க் தான், நம்ம தமிழில் சர்பத்துன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் ஷெர்பத்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வீட்டான ட்ரிங்க்கை வந்து இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்களாம். ஸோ சம்மரில் அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த கேர்ள்ஸ் கொடுக்குற அந்த ட்ரிங்க்கு குடிச்சிட்டு அந்த பேலஸோட டெரஸில் நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ட்ராவல் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு ட்ராவலை நம்ம மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி நிறைய டைம் வந்து ரிக்ரெட் வந்து பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் செட் ஆஃப் லைன்ஸ் வந்து பார்ப்போம். இதில் அந்த கேமல் மென் அப்படின்னா அந்த கேமலை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த கேமலை மேய்க்கிற அந்த மென் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். தென் த கேமல் மென் cursing and grumbling and running away and wanting their liquor and women. அந்த கேமலை கூப்பிட்டு வர அந்த மென் எல்லாருமே வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. அந்த ஜேர்னி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குல்ல, அதனால அந்த கோவத்தில் வந்து கர்சிங் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களாம், திட்டுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கிரம்பிள் பண்ணுறாங்க. கிரம்பிள் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறது, அந்த பேடான வேர்ட்ஸ் எல்லாம் கூட இவங்க வந்து கர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களாம். அண்ட் ரன்னிங் அவே அண்ட் வாண்டிங் தேர் லிக்கர் அண்ட் விமன். அண்ட் நிறைய கேமல் மென் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வந்து போயிட்டாங்களா, என்ன இவங்க கூட போனால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கேமலை கூப்பிட்டு அவங்க அந்த பிளேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி ரன்னவே ஆகி போயிட்டாங்க. இந்த கஷ்டப்பட்டு போகிற ஜேர்னியை விட அவங்களுக்கு லிக்கர் அண்ட் விமன் தான் அவங்களோட ப்ரிஃபரன்ஸாக வந்து இருக்குது. லிக்கர் அப்படின்னா ஆல்கஹால் அண்ட் விமன் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னியை வந்து அபேண்டன் பண்ணிட்டு நிறைய கேமல் மேன் வந்து ரன்னவே ஆகி போயிட்டாங்களாம். அண்ட் த நைட் ஃபயர்ஸ் கோயிங் அவுட் அண்ட் த லேக் ஆஃப் ஷெல்டர்ஸ். நைட் வந்து இவங்க வந்து ஃபயர் வந்து மேக் பண்ணுறாங்க, பட் அந்த ஃபயர் வந்து அப்படியே ஆஃப் ஆகிருது. அந்த வெதரில் வந்து அந்த ஃபயரால் சர்வைவ் பண்ண முடியலை. அண்ட் இவங்களுக்கு கரெக்டான ஒரு ஷெல்டரும் கூட இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஏதாவது அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஷெல்டர் மாதிரி தான் இவங்களே மேக் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன ஒரு நல்ல இந்த கோல்டு வெதரில் எவ்வளோ நல்ல ஷெல்டர் வந்து இருக்கணும், ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஷெல்டர் வந்து இவங்களுக்கு வந்து இல்லை. அவங்க மேக் பண்ணுற அந்த ஃபயரும் கூட அணைஞ்சு வந்து போயிடுது. அண்ட் த சிட்டிஸ் ஹாஸ்டைல் அண்ட் த டவுன்ஸ் அன்ஃப்ரெண்ட்லி. இது வந்து லிட்ரேச்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைன். ஓகேயா, சிட்டிஸ் ஹாஸ்டைல் அப்படின்னா அவங்க ட்ராவல் பண்ணி போகும்போது சில சிட்டிஸை வந்து அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த சிட்டியில் இருக்க பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஹாஸ்டைலாக இருக்காங்களாம். ஹாஸ்டைல் அப்படின்னா ஒரு வெறுப்பை காட்டுற மாதிரி அவங்க வந்து இருக்காங்களாம். அண்ட் த டவுன்ஸ் அன்ஃப்ரெண்ட்லி. அந்த டவுனில் இருக்க பீப்புளும் கூட யாருமே இவங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பேச மாட்டேங்கிறாங்களாம். எல்லாருமே ஒரு வெறுப்பை தான் காட்டுற மாதிரி இருக்காங்களாம். அண்ட் த வில்லேஜஸ் டேட்டி அண்ட் சார்ஜிங் ஹை ப்ரைஸஸ். அண்ட் இவங்க வில்லேஜை கம் அக்ராஸ் பண்ணி போகும்போது அந்த வில்லேஜ் எல்லாம் ரொம்ப ஒரு டர்ட்டியான ஒரு பிளேஸாக இருக்குது. அந்த வில்லேஜில் ஏதாவது ஒரு பொருள் வந்து இவங்க வாங்கணும் அப்படின்னா கூட ரொம்ப ஹையான ப்ரைஸஸ்க்கு வச்சு அந்த வில்லேஜ் பீப்புளெலாம் அந்த பொருளை வந்து வித்துட்டு வந்து இருக்காங்களாம். தென் எ ஹார்ட் டைம் வி ஹேட் ஆஃப் இட். இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே ரொம்ப ஹார்டான டைமை தான் இவங்க வந்து ஃபேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அட் தி எண்ட் வி ப்ரிஃபர் டு ட்ராவல் ஆல் நைட். அண்ட் கடைசியில் என்னதான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப மார்னிங் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால நம்ம நைட் டைம்லேயே ட்ராவல் பண்ணுவோன்னு சொல்லி நைட் அந்த ஸ்டாரை பார்த்துட்டு அந்த நைட் டைம் தான் மோஸ்ட்டாக வந்து ட்ராவல் வந்து பண்ணுறாங்க. ஸ்லீப்பிங் இன் ஸ்நாச்சஸ். ஒரு ஃபுல்லான ஒரு முழுசான ஒரு தூக்கத்தை உங்களால் தூங்க முடியலை. ஸ்லீப்பிங் இன் ஸ்நாச்சஸ் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக விட்டு விட்டு ஒரு ஷார்ட்டான ஒரு ப்ரோக்கன் பீரியட்ஸ் ஆஃப் ஸ்லீப்பை தான் இவங்க வந்து தூங்கியிருக்காங்களாம். இவங்களுக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது ஒன்று அவங்களோட காதில் வந்து கேட்குது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். வித் த வாய்ஸஸ் சிங்கிங் இன் அவர் இயர்ஸ் சேயிங் தட்
திஸ் வாஸ் ஆல் ஃபாலி. இவங்க வந்து அந்த ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போதோ ஆர் தூங்குறதுக்கு படுத்திருக்கும் போதோ இவங்களோட அந்த காதில் சில வாய்ஸஸ் வந்து அப்படியே பாடிட்டு இருக்க மாதிரியே இவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்குதான். என்ன அப்படின்னா திஸ் வாஸ் ஆல் ஃபாலி. ஃபாலி அப்படின்னா ஃபூலிஷ்னஸ். இது நீங்கள் மேக் பண்ணியிருக்க இந்த ஜேர்னி வந்து ஒரு ஃபூலிஷான ஒரு ஜேர்னி, ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு ஜேர்னி. ஏன்னா ரொம்ப டஃப்பான வெதரில் இவங்க வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அந்த கிங் வந்து பார்ன் ஆகி இருக்கிறத பார்க்குறதுக்காக போகிறாங்க. பட் அவங்களுக்கு போகிற வழி எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட காதில் ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. திஸ் வாஸ் ஆல் ஃபாலி. ஃபாலினா ஃபூலிஷ்னஸ். நீங்கள் மேக் பண்ணியிருக்க இந்த ஜேர்னி வந்து பாயிண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் இருக்க அந்த 20 லைன்ஸாக வந்து இருக்குது. ஸ்டான்ஸா 2 பார்ப்போம். ஸ்டான்ஸா 2ல் டோட்டலாக 11 லைன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முந்தின ஸ்டான்ஸாவில் இருந்த ஹார்ஷான வின்டர்லேருந்து இப்போ ஒரு ஜென்டிலான வேலிக்கு வந்து அந்த ட்ராவலர்ஸ் எல்லாம் மூவ் ஆகி போக போகிறாங்க. அந்த வேலியில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். தென் அட் டான் we come down to a temperate valley. டான் அப்படின்னா சன்ரைஸ். தென் ஒரு மார்னிங் ஒரு சன்ரைஸ் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ஒரு டெம்பரேட்டான வேலிக்கு வந்து இவங்க வந்து ரீச் ஆகுறாங்க. டெம்பரேட் அப்படின்னா அதோட அந்த டெம்பரேச்சர் எல்லாமே ரொம்ப மைல்டாக ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேலியை ஒரு டானில் இவங்க வந்து ரீச் வந்து பண்ணுறாங்க. வெட் பிலோ த ஸ்னோ லைன் ஸ்மெல்லிங் ஆஃப் வெஜிடேஷன். அண்ட் இந்த ஏரியா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வெட்டாக வந்து இருக்குது. பட் அட் த சேம் டைம் இது வந்து ஸ்னோவான ஏரியா வந்து கிடையாது. அதான் பிலோ த ஸ்னோ லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்னோவால் கவர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து கிடையாது. ஸ்மெல்லிங் ஆஃப் வெஜிடேஷன். வெஜிடேஷன் அப்படின்னா பிளான்ஸ். அந்த விவசாயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி பிளான்ஸோ கிராப்ஸோ வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த வெஜிடேஷனோட ஸ்மெல்லும் கூட இந்த வேலியில் இவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த ஸ்னோலேருந்து ஃபுல்லாக இவங்க வந்து மாறி ஒரு மைல்டான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வேலிக்கு இவங்க வந்து என்டர் வந்து ஆகிட்டாங்க. அந்த வேலியில் வந்து வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வித் எ ரன்னிங் ஸ்ட்ரீம் அண்ட் வாட்டர் மில் பீட்டிங் த டார்க்னஸ். அண்ட் அந்த வேலியில் வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஒரு நீரோடை வந்து அப்படியே ரன் ஆகி போயிட்டு வந்து இருக்குது. ஒரு வாட்டர் மில் வந்து இருக்குது. வாட்டர் மில் அப்படின்னா ஒரு பிளேஸ் ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வீல் வச்சு அந்த மில்லில் அந்த வாட்டர் அப்படி சுற்றிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த வாட்டர் மில் வந்து அங்கே இருக்குது. அந்த வாட்டர் மில் வந்து சுற்றும் போது அந்த தண்ணியோட சத்தம் வந்து கேட்குது. அந்த சத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா இவ்வளோ நேரம் அவங்க வந்து ஒரு டார்க்னஸில் இருந்தாங்க. பெருசாக எந்த ஒரு சத்தமுமே கிடையாது இந்த ஸ்னோ கவர்டு ஹார்ஷான ரீஜியனில். இந்த வாட்டர் மில்லோட அந்த சவுண்டு வந்து அந்த டார்க்னஸோட சைலன்ஸை வந்து அப்படியே பீட் பண்ணுது அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 trees on the low sky. 3 trees and 3 trees வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த ட்ரீ வந்து லோ ஸ்கை அந்த ஹாரிசான் இருக்குல்ல அந்த தொடுவானம் சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு 3 அழகான ட்ரீஸும் கூட அந்த இடத்துல வந்து இருக்குதாம். அண்ட் an old white horse galloped away in the meadow. அண்ட் பக்கத்தில் ஒரு மெடோ ஒரு வேலி மாதிரி இருக்குது, ஒரு ஃபீல்டு மாதிரி இருக்குது. அந்த வேலியில் வந்து ஓல்டான ஒரு ஒயிட் கலர் ஹார்ஸ் வந்து கேலப் பண்ணி போகுது. கேலப் அப்படின்னா அந்த ஹார்ஸ் வந்து அப்படியே குதிச்சு குதிச்சு தாவி தாவி போகல அந்த மோஷனுக்கு பேரு தான் கேலப்பிங். ஸோ அந்த ஹார்ஸ் வந்து அப்படியே கேலப் பண்ணி பக்கத்தில் ஒரு மெடோவில் வந்து போயிட்டு இருக்கு. அந்த ஹார்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ஸாக வந்து இருக்குது. தென் we came to a tavern with wine. Then we came to a tavern with wine leaves over the lintel. 6 hands at an open door, dicing for pieces of silver and feet kicking the empty wine skins. அடுத்து இவங்க ஒரு டேவனை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. டேவன் அப்படின்னா ஒரு இன் மாதிரி. அந்த இன்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த இன்னை ரீச் பண்ணும்போது அந்த டோர்வே இருக்குல்ல லிண்டல் அப்படின்னா அந்த டோர்வேக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வைன் லீவ்ஸ் வந்து க்ரீப் ஆகி வந்து போயிட்டுருக்கு. வைன் அப்படின்னா கொடிகள். க்ரீப்பர்னு சொல்லுவோம்ல எந்த தாவரம் வந்து அப்படியே படர்ந்து போகுமோ அதை வந்து க்ரீப்பர்னு சொல்லுவோம். ஸோ இவங்க என்டர் ஆகக்கூடிய அந்த டேவனில் ஒரு டோர்வே இருக்குது, ஒரு லிண்டல் இருக்குது. அந்த லிண்டலுக்கு மேலே வைன் லீவ்ஸ் வந்து அப்படியே க்ரீப் ஆகி வந்து போயிட்டுருக்குதான். உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே 6 hands அப்படின்னா கிட்டத்தட்ட 3 men. அவங்க வந்து டைஸ் இருக்குல்ல டைஸை
பீஸை வந்து உருட்டி வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க சில்வருக்காக விளையாடுறாங்களாம். பீசஸ் ஆஃப் சில்வருக்காக ஏதோ கேம்பிளிங் மாதிரி பண்ணி அந்த டைஸை உருட்டி 6 ஹேண்ட்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபீட் கிக்கிங் த எம்டி ஒயின் ஸ்கின்ஸ். எம்டி ஒயின் ஸ்கின்ஸ் அப்படின்னா ஒயினை வச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்கின்ல மேக் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை அங்கே போகிற பீப்புள் எல்லாருமே வந்து அதை வந்து ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக அதை கிக் பண்ணி சைடில் தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. உள்ள ஒயினில் எம்டியாக இருக்கக்கூடிய அந்த ஒயின் ஸ்கின்ஸை வந்து அவங்க மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த டேவனுக்குள்ளே இருக்க பீப்புள் வந்து இப்படி தான் இருக்காங்க, ரொம்ப கேஷுவலாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு சொல்லி பார்ப்போம். பட் தேர் வாஸ் நோ இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸோ வி கண்டினியூட் அண்ட் அரைவ்ட் அட் ஈவினிங் நாட் அ மொமெண்ட் டூ சூன் ஃபைண்டிங் த பிளேஸ். அந்த டேவனில் போய் பார்த்தா உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. எந்த இன்ஃபர்மேஷன், அந்த கிங் வந்து எங்கே பிறந்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இவங்களோட ஜேர்னி அகைன் வந்து அங்கேருந்து கண்டினியூ வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஈவினிங், அந்த ஈவினிங் டைமில் இவங்க அந்த நினைக்கக்கூடிய அந்த பிளேஸை இவங்க வந்து கண்டு வந்து பிடிச்சிட்டாங்க. இட் வாஸ், யூ மே சே, சாட்டிஸ்ஃபேக்டரி. இட் வாஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகேயா? அந்த பிளேஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இருக்குதாம். ரொம்ப கடுமையான ஜேர்னியை வந்து மேக் பண்ணி வந்து வந்திருக்காங்க. ஸோ கடைசியாக அந்த பிளேஸ், அந்த ஜீசஸ் பிறந்திருக்க அந்த பிளேஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக வந்து இருக்குது. ஸ்டான்ஸா 2ஓட ஓவரால் மீனிங் வந்து பார்த்துருவோம். ஒரு டான் டைம், ஒரு சன்ரைஸ் டைமில் இவங்க ஒரு டெம்பரேட்டான ஒரு வேலிக்கு வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அந்த வேலியில் வந்து ஸ்னோ வந்து இல்லை. அவங்க வந்து அங்கே வெஜிடேஷன், அந்த பிளான்ஸோட ஸ்மெல்லாம் கூட இவங்க வந்து ஸ்மெல் வந்து பண்ணுறாங்களாம். அங்கே ஒரு ஸ்ட்ரீம் வந்து ஓடிட்டு இருக்குது. பக்கத்தில் ஒரு வாட்டர் மில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அங்கே இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்த சைலன்ஸை பீட் பண்ணுற மாதிரி அந்த வாட்டர் மில்லோட சவுண்ட் வந்து இருக்குதான். அங்கே லோ ஸ்கைக்கு கீழே வந்து 3 ட்ரீஸ் வந்து இருந்திருக்கு. ஒரு ஓல்டான ஒரு ஒயிட் கலர் ஹார்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு மெடோவில் கேலப் ஆகி வந்து போயிட்டு வந்து இருக்குது. அங்கே ஒரு டேவனை பார்க்குறாங்க. அந்த டேவனோட டோர்வேல வைன் லீவ்ஸ் வந்து அப்படியே க்ரீப் ஆகி வந்து போயிட்டு இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா 6 ஹேண்ட்ஸ் வந்து டைசிங் கேமை வந்து விளையாடிட்டு இருக்காங்க சில்வர் பீசஸ்க்காக. அண்ட் அங்கே இருக்க சில மென் பார்த்தோம் அப்படின்னா எம்டியான ஒயின் ஸ்கின்ஸை வந்து கிக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேவனில் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அவங்களோட ஜேர்னியை வந்து கண்டினியூ வந்து பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு ஈவினிங் டைமில் அவங்க அந்த பிளேஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோடனே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக ஃபீல் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கண்டுபிடிச்சு அவங்களோட கிஃப்ட் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மைண்டில் வந்து நினச்சிக்கணும். அடுத்து ஸ்டான்ஸா 3ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப நடக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டான்ஸா 3ல டோட்டலாக வந்து 12 லைன்ஸ் வந்து இருக்கு. அந்த ஸ்டான்ஸா வந்து பார்ப்போம். ஆல் திஸ் வாஸ் எ லாங் டைம் அகோ ஐ ரிமெம்பர். இதில் தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் இவங்க வந்து ஜேர்னி பண்ணி போயிட்டு ஜீசஸை மீட் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து ரொம்ப வருஷம் வந்து ஆயிருச்சு. ஆல் திஸ் வாஸ் எ லாங் டைம் அகோ ஐ ரிமெம்பர் அண்ட் ஐ வுட் டூ இட் அகைன் but set down, this where we led all that way for birth or death. அண்ட் திரும்பியும் அந்த மெஜையில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்னை வந்து திரும்பியும் நீங்கள் செய்ய சொன்னீங்க, இவ்வளோ கஷ்டமான ஜேர்னியை மேக் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஐ வுட் டூ இட் அகைன். நான் திரும்பியும் அந்த ஜேர்னியை வந்து மேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடியாக தான் இருக்கிறேன். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஜேர்னியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து செட் டவுன் பண்ணுவேன். செட் டவுன் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜேர்னியோட அந்த மீனிங் இருக்குல்ல, அந்த மீனிங்கை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி நம்ம எழுதி வைக்கும்போது தான் எது உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியும். எது உண்மை அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு கொஸ்டினை வந்து வைக்கிறாரு. வேர் வி லெட் ஆல் தட் வே ஃபார் பெர்த் ஆர் டெத். நாங்க இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போனோம்ல, அந்த டிராவல் பண்ணி போனது வந்து எதை பார்க்கறதுக்காக, பெர்த்தை பார்க்கறதுக்காகவா டெத்தை பார்க்கறதுக்காகவா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாரு. தேர் வாஸ் எ பர்த், சர்டன்லி. அங்க வந்து ஒரு பர்த் தான் வந்து நடந்திருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ சர்டனா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்த் தான் வந்து நடந்திருக்கு. we had evidence and no doubt. birth தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப எவிடென்ட்டான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. I had seen birth and death. and again மென்ஷன் பண்றாரு பாருங்க, நான் வந்து என்னவும் பார்த்தேன் அப்படின்னா பெர்த்தையும் பார்த்தேன் டெத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ்ல தான் இந்த போயமோட ஓவரால் மெசேஜே வந்து கொடுக்குறாரு. பட் had
thought they were different. This birth was hard and bitter agony for us like death. Our death. நான் வந்து பெர்த்தையும் பார்த்தேன், டெத்தையும் பார்த்தேன். இந்த ரெண்டுமே வந்து டிஃபரெண்டான விஷயம் அப்படிதானே. இந்த பெர்த் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு பிட்டரான அகனி, ரொம்ப ஹார்டான ஒரு பிட்டரான ஒரு பெயினை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு. டெத் வந்து எப்படி ஒரு பெயினை கொடுக்குமோ அதே மாதிரி இந்த பெர்த் வந்து அந்த பிட்டரான ஹார்டான பெயினை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு. அது என்ன மாதிரியான பெயின்னு சொல்லி பார்ப்போம். We return to our places, these kingdoms, but no longer at ease here in the old dispensation with an alien people clutching their gods. I should be glad of another death. இவங்க எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. அவங்களோட ஹோம்லேண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து ரிட்டர்ன் வந்து ஆகிடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க கிங்டம் எல்லாம் பார்க்குறாங்க. கிங்டமை பார்க்கும்போது அவங்களால ஒரு ஈஸாக இருக்க முடியல, ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்களால இருக்க முடியலை. முன்னாடி ஓல்டில் எப்படி இருந்தாங்களோ, அந்த ஜேர்னிக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ அவங்களால வந்து இருக்க முடியலையா. அங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஏலியனாக தெரியுறாங்களாம். அந்த பீப்புள் எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி என்ன காட் அவங்க ஒர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களோ அந்த காடை தான் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறது இவங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து இருக்குதான். ஐ ஷுட் பி கிளாட் ஆஃப் அனதர் டெத்துன்னு சொல்கிறாரு. நான் வந்து என்னோட டெத்தை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மேக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓல்டு ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து டெத்தை தான் போயிட்டு ஃபேஸ் வந்து பண்ணணும். ஏன்னா காட் வந்து பிறந்தாச்சு, இனிமே இருக்க எல்லாமே வந்து நியூவான விஷயங்கள், புதுசான விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓல்டான பீப்புளோட மைண்ட் செட், அவங்க ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பழைய அந்த காடெல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அதை எல்லாமே வந்து டெத் ஆகிடணும். புதுசாக ஒரு விஷயம் வந்து பெர்த் ஆகணும். புதுசான காட் வந்து பிறந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்கள தான் நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ணணும். ஓல்டு வேர்ல்டோட ஆர்டர் எல்லாமே வந்து டெத் ஆகணும். புதுசான அந்த வேர்ல்டோட ஆர்டர் வந்து பெர்த் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நான் அகைன் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து புரியும். இந்த ஸ்டான்ஸை ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து என்ன ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க அப்படின்னா, அந்த ஜேர்னி வந்து நடந்து ரொம்ப நாள் ஆகிருச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திரும்பியும் அந்த ஜேர்னியை நான் மேக் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக மேக் பண்ணுவேன், பட் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாரு. நாங்கள் போயிட்டு விட்னஸ் பண்ணது வந்து பெர்த்தா டெத்தா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வைக்கிறாரு. சர்டனாக அவரோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பெர்த்தா தான் இருக்குது. ஏன்னா அவங்க போயிட்டு அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பிறந்தது தான் பார்த்துருக்காங்க. அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பெர்த்தை தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், பட் எனக்கு வந்து டெத்தோட ஃபீலிங்குமே கிடைக்குது. பெர்த் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஓல்டு வேர்ல்டோட ஆர்டர் எல்லாத்துக்குமே ஒரு டெத்தை வந்து கொடுத்துருக்குது. எங்களோட பேலஸ்க்கு நாங்கள் திரும்பி வந்ததுக்கப்புறம் டெத் வந்து எப்படி ஹார்டான பிட்டரான அகனியை வந்து கொடுக்குமோ அதை தான் நாங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த கிங்டம்க்கு வந்ததுக்கப்புறம் எங்களால் ஒரு பீஸாக வந்து இருக்க முடியலை. அந்த பழைய ஆர்டர்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியலை. இங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து அந்த பழைய காட் இருக்காங்கல்ல, அவங்கள தான் ஒர்ஷிப் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. எங்களால் வந்து அதை வந்து பார்த்துட்டு வந்து இருக்க வந்து முடியலை. ஸோ எனக்கு வந்து இன்னொரு ஒரு டெத் வேணும். அந்த டெத்தை நான் வந்து கிளாடாகவே ஏற்றுப்பேன். அந்த டெத்தை வந்து எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓல்டு வேர்ல்டோட டெத்தை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து புது வேர்ல்டு, ஜீசஸ் பிறந்ததுக்கப்புறம் இருக்கிற அந்த புது வேர்ல்டோட பெர்த் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட அந்த பழைய வாழ்க்கையில் வந்து அவரால் வந்து இருக்க முடியலை. ஸோ இவர் வந்து எனக்கு வந்து டெத்தை வந்து கொடுத்துருங்க, அதை நான் ரொம்ப கிளாட் அண்ட் ஹாப்பியாகவே நான் வந்து ஏற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓல்டு வேர்ல்டோட டெத் நியூ வேர்ல்டு வந்து பிறந்துட்டு அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இவரால் அந்த டிரான்சிஷனை ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக ஐ ஷுட் பி கிளாட் ஆஃப் அனதர் டெத் அப்படிங்கிற மாதிரி இதோட கடைசி லைனை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது, ஒன் வேர்டுக்கும் கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த லைன்ஸை ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் இயர் UGTRBலேருந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். Complete the following line in the poem Journey of the Magi from the alternative given. I should be glad of dash. And the options are another death, another birth, another joyous moment, another bitter journey. And the correct answer is another death. And the second question is, and the cities hostile and the towns unfriendly. அந்த கொஸ்டின்ல வந்து தப்பா வந்து கேட்டிருக்காங்க, unfriendly தான் வரும். What is the meaning of the word hostile? And the options are enmity, good approachability,
ஃப்ரெண்ட்லி, குட்வில். அண்ட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் என்மிட்டி. என்மிட்டி அப்படின்னா ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி, ஒரு வெறுப்பை பார்க்குற மாதிரி தான் அந்த சிட்டிஸில் இருக்க பீப்புளெலாம் ரொம்ப ஹாஸ்டைலாக பார்த்தாங்க இவங்களன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இந்த போயமோட டெக்ஸ்ட்டை கண்டிப்பாகவே ஒரு தடவை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.